ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധമായ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. കർത്തരുடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. വീണ്ടും ഒരിക്കൽ കൂടെ ബൈബിൾ സ്റ്റഡിയോടുള്ള ബന്ധത്തിൽ നമുക്ക് കൂടി വരുവാൻ സർവശക്തനായ ദൈവം കൃപ ചെയ്തതോർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുകയാണ്. மீண்டும் ஒரு முறை கூட இந்த வேதபாட நிகழ்ச்சியிலே நாம் ஒன்று கூடி வரும்படியாய் கர்த்தர் தருகிற இந்த நல்ல பாக்கியத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோனയുടെ പുസ്തകത്തിൽ നിന്നാണ് നാം പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. யோனாவின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். അവസാനമായി നാം കണ്ട ഭാഗം, கடைசியாக நாம் சிந்தித்ததான வேத பகுதி, ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്ന ദൗത്യത്തിൽ നിന്ന് നാം എത്ര ഒളിച്ചോടിയാലും അതിൻ്റെ പൂർത്തീകരണത്തിനായി ദൈവം കൊണ്ടുവന്ന് ആ ദൗത്യം നമ്മെ ഏൽപ്പിക്കും. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான தேவ திட்டத்திலிருந்து நாம் எவ்வளவு ஒளிந்தோடினாலும் தேவன் அந்த திட்டத்துக்கு நேராக நம்மை கொண்டு வந்து மீண்டுமாய் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்தோம். ദൈവിക ആലോചന നാം എവിടെ കടന്നു ചെല്ലണം എന്ന് നമ്മെക്കുറിച്ചുള്ളപ്പോൾ അത് നാം ചെയ്യുന്നിടം വരെ കർത്താവ് നമുക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കും. தெய்வீக ஆலோசனை நாம் எங்கே கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி இருக்கும் பொழுது நாம் அங்கே செல்லும் வரை தேவன் அதை நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். അപ്പോസ്തലനായ പൗലോസിനെ കുറിച്ചുള്ള ദൈവിക ആഗ്രഹം എന്ന് പറയുന്നത് ലോകത്തോട് യേശുക്രിസ്തു മുഖാന്തരമുള്ള രക്ഷ വിളിച്ചു പറയണം, ജാതികളോടും അവൻ വിളിച്ചു പറയണം എന്നുള്ളതായിരുന്നു. അപ്പോൾ തന്നെ അതിൽ നിന്ന് വ്യതിചലിച്ച പൗലോസിനെ കർത്താവ് മടക്കി കൊണ്ടുവന്ന് തൻ്റെ ദൗത്യം തന്നെ ഏൽപ്പിച്ച് അത് ചെയ്യിക്കുകയായിരുന്നു. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்ததான தேவ திட்டம், அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று இருந்த பொழுது அவர் அந்த திட்டத்திலிருந்து வேறு வழியாய் யாத்திரை செய்த பொழுதும் அவரை மீண்டுமாய் அதே திட்டத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ഇവിടെ നാം മനസ്സിലാക്കിയ വിഷയം, യോനയെ കുറിച്ച് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത് യോന നിനവയിലേക്ക് കടന്നു ചെന്ന് ദൈവിക സത്യം അഥവാ മാനസാന്തരത്തെ കുറിച്ച് പ്രസംഗിക്കണം എന്നായിരുന്നു. இங்கே நாம் புரிந்து கொள்வது, யோனாவை குறித்து தேவன் வைத்திருந்ததான திட்டம், அவர் நினைவேவுக்கு கடந்து போய் அந்த மனம் திரும்புதலின் செய்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாயிருந்தது. പക്ഷേ യോന അവിടെ നിന്നും വ്യതിചലിച്ച് തർശീശിലേക്ക് പോകുവാൻ ഉള്ള തയ്യാറെടുപ്പിൽ ദൈവം വീണ്ടും മടക്കി കൊണ്ടുവന്ന് നിനവയിൽ കൊണ്ടുപോയി സുവിശേഷം അറിയിക്കുക എന്ന ദൗത്യം யோனையிலூടെ തന്നെ கர்த்தாവ് നിർവഹിക്കുകയുണ്ടായി. அந்த திட்டத்திலிருந்து மாறி தர்ஷீஷுக்கு போக துணிந்து போக தீர்மானிக்கிற போகிறதான யோனாவை மீண்டுமாய் திரும்ப கொண்டு வந்து அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நாம் காண முடிகிறது. இது ഈ പുസ്തകത്തിന്റെ പ്രാധാന്യത്തെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോഴാണ് നാം ഈ വിഷയം പഠിക്കുവാനിടയായത്. இது இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது இந்த காரியத்தை சிந்தித்தோம். അപ്പോൾ ദൗത്യത്തിൽ നിന്ന് നാം എത്ര ഒളിച്ചോടിയാലും ദൈവം മടക്കി കൊണ്ടുവന്ന് നമ്മെ ആ ശുശ്രൂഷ ഏൽപ്പിക്കും എന്നുള്ളത് ഈ പുസ്തകം വ്യക്തമായി നമ്മെ പഠിപ്പിക്കും. எனவே தேவ திட்டத்திலிருந்து நாம் எவ்வளவு ஒளிந்தோடினாலும் தேவன் மீண்டுமாய் நம்மை கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை நம் வாழ்விலே நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ഇന്ന് ഈ പുസ്തകത്തിന്റെ കേന്ദ്ര വിഷയം എന്ന വിഷയത്തെക്കുറിച്ച് നമുക്ക് അല്പം ചിന്തിക്കാം. இந்த யோனாவின் புத்தகத்தினுடைய முக்கிய விஷயத்தை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்கிறோம். Arise, go, preach. நீ എഴുന്നേറ്റ് ചെന്ന് പ്രസംഗിക്കുക. Arise, go, preach. நீ எழும்பி போய் பிரசங்கம் பண்ணு. நீ എഴുന്നേൽക്കണം, எழுந்திருக்க வேண்டும், போக வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். ഇതാണ് ഈ ബുക്കിന്റെ ഈ പുസ്തകത്തിന്റെ കേന്ദ്ര വിഷയം. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய முக்கிய விஷயமாக இருக்கிறது. ഇന്ന് ഈ പുസ്തകത്തിന്റെ ആദ്യത്തെ അധ്യായത്തിലേക്ക് നാം പ്രവേശിക്കുകയാണ്. இன்றைக்கு இந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தில் கடந்து வருகிறோம். യോനയുടെ പുസ്തകം 1-ാം അധ്യായം 1-ാം വാക്യം നമുക്ക് നോക്കാം. யோனா 1-ാം அதிகாரம் 1-வது வசனத்தை கவனிப்போம். അമിത്തായിയുടെ മകനായ യോനയ്ക്ക് യഹോവയുടെ അരുളപ്പാട് ഉണ്ടായതെന്തെന്നാൽ, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. അമിത്തായിയുടെ മകനാണ് യോന എന്ന വിഷയത്തെ നാം കണ്ടതാണ്. அமித்தாயின் குமாரன் யோனா என்பதை நாம் முன்னமே சிந்தித்தோம். ഈ യോനയ്ക്ക് യഹോവയുടെ അരുളപ്പാട് ഉണ്ടായി. இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ഈ അരുളപ്പാട് ഉണ്ടാകാനുള്ള കാരണം എന്താണ്? இந்த வார்த்தை வெளிப்படுவதற்கான காரணம் என்ன? അതിന്റെ 2-ാം വാക്യം ശ്രദ്ധിച്ചാൽ നമുക്കത് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. அதனுடைய 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்கிறோம். നീ പുറപ്പെട്ട് മഹാനഗരമായി നിനവേലേക്ക് ചെന്ന് അതിനു വിരോധമായി പ്രസംഗിക്കാം, അവരുടെ ദുഷ്ടത എന്റെ സന്നിധിയിൽ എത്തിയിരിക്കുന്നു. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று 2வது வசனத்தில் பார்க்கிறோம். യോനയ്ക്ക് യഹോവയുടെ അരുളപ്പാട് ഉണ്ടാകാനുള്ള കാരണമാണ് 2-ാം വാക്യത്തിൽ നാം കണ്ടത്. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கான ஒரு காரணத்தை தான் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். അവരുടെ ദുഷ്ടതയാണ് ഇവിടുത്തെ പ്രധാന വിഷയം. அவர்களுடைய அக்கிரமம் தான் இங்கே முக்கிய காரணமாயிருக்கிறது. ആരുടെ ദുഷ്ടതയാണ്? யாருடைய அக்கிரமம்? നിനവേയിലുള്ള ജനത്തിന്റെ ദുഷ്ടത. நினிவேயில் வாழ்கிறதான ஜனங்களுடைய அக்கிரமம். അവരുടെ
ദുഷ്ടത കൊടുമ്പിരിക്കൊണ്ട കാലത്തിലാണോ ദൈവം ഇത് കണ്ടത്? அவர்களுடைய அக்கிரமம் மிகவும் கொடிதாய் இருந்த காலத்திலா ஆண்டவர் இதை பார்த்தார். ഇത് ദൈവം അതിനു മുമ്പ് കണ്ടില്ലേ? தேவன் அதற்கு முன்பாக அதை பார்க்கவில்லையா? ഇത് അങ്ങേ അറ്റം പറ്റുമ്പോഴാണ് ദൈവം യോനയെ വിളിക്കുന്നത്. அந்த அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்திற்கு போகும் பொழுதுதான் தேவன் யோனாவை அழைக்கிறார். അപ്പോൾ പാപത്തിന്റെ അങ്ങേ അറ്റം അഥവാ കൊടുമ്പിരി കൊണ്ട കാലത്താണോ ദൈവം ഇത് കണ്ടത്? അപ്പോഴാണോ ദൈവം യോനയെ വിളിക്കുന്നത്? பாவத்தினுடைய அந்த உச்சக்கட்டத்தின் நிலைமையிலா ஆண்டவர் இவர்களை பார்த்தார், இல்லை என்றால் அந்த சமயத்திலா யோனாவை அழைத்தார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாയിട്ടും അല്ല. நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, സകലവും അവന്റെ മുമ്പിൽ നഗ്നവും മലർന്നതുമായി കിടക്കുന്നു. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, சகலமும் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ദൈവത്തിന് ആദ്യം മുതൽ അവസാനം വരെയും അറിയാം. கர்த்தருக்கு துவக்கம் முதல் முடிவு வரை சகலமும் அவருக்கு தெரியும். അവൻ നമ്മുടെ നിരൂപണങ്ങളെ ദൂരത്തു നിന്ന് അറിയുന്നു എന്ന് തിരുവചനം அவர் நம்முடைய சிந்தைகளை தூரத்திலிருந்து அறிகிறார். അവൻ മനുഷ്യനെ കുനിഞ്ഞു നോക്കുന്നു. அவர் மனிதனை அவர் குனிந்து பார்க்கிறார். ഉയരത്തിൽ നിന്ന് ദൈവം ഭൂമിയിലുള്ള സകല വിഷയങ്ങളെയും ആരംഭം മുതൽ അവസാനം വരെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர் வானத்திலிருந்து பூமியில் இருக்கிற சகல மனிதர்களையும் துவக்கம் முதல் முடிவு வரை சகலவற்றையும் அவர் கண்டுகொண்டேதான் இருக்கிறார். പക്ഷേ ഇതിന്റെ അവസാനമാണല്ലോ ദൈവം ഈ യോനയെ വിളിച്ചത്. ஆனால் இங்கே நினிவேயின் மக்களுடைய அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தில் தான் யோனாவை அழைக்கிறார். യഹോവയുടെ അരുളപ്പാട് യോനയ്ക്കുണ്ടായത് ദുഷ്ടത കൊടുമ്പിരിക്കൊണ്ട കാലത്തിലാണ്. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வெளிப்பட்டது அந்த அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்திற்கு போன பொழுது. എന്താണ് ദൈവം അങ്ങനെ ഒരു പദ്ധതി അവിടെ തയ്യാറാക്കുന്നത്? ஏன் தேவன் அவிதமான ஒரு நிலைமையை, அந்த அவிதமான ஒரு திட்டத்தை ஏன் உருவாக்குகிறார்? ദുഷ്ടത വർദ്ധിച്ച് ഇനിയും അവർക്ക് നിൽക്കാനാവില്ല എന്നുള്ള ഘട്ടത്തിൽ ദൈവം അവരെ രക്ഷിക്കുന്നതിന് വേണ്ടിയാണ് യോനയുടെ മേൽ അരുളപ്പാട് ഉണ്ടാകുന്നത്. அக்கிரமம் பெருகி இனி அவர்களால் நிற்க முடியாது என்ற நிலைமைக்கு வரும் பொழுதுதான் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ഈ ദുഷ്ടതയിൽ ഇനിയും അവർക്ക് തുടരുവാൻ സാധിക്കില്ല. இனியும் அவர்களுடைய அக்கிரமத்திலே அவர்களால் தொடர்ந்து செல்ல முடியாது. ഈ ദുഷ്ടത ഇനിയും ദൈവത്തിന് സഹിക്കുവാൻ കഴിയില്ല. இனியும் அவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ദേശത്തിൻ്റെതാണെങ്കിലും വ്യക്തികളുടേതാണെങ്കിലും പാപം ആരംഭം മുതലേ ദൈവം കാണുകയാണ്. தேசத்தினுடையதாக இருந்தாலும் ஒரு தனி நபருடையதாக இருந்தாலும் அவருடைய பாவத்தை தேவன் ஆரம்பத்திலிருந்தே காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ആരംഭം മുതലേ ദൈവം അതിൽ നിന്ന് മാറ്റുവാനായി തിരിക്കുവാനായി ചില ദൈവിക സന്ദേശങ്ങൾ വിവിധങ്ങളായ രീതിയിൽ ദൈവം അറിയിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. அவருடைய பாவ வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்தே அவர்களை பின்மாற செய்வதற்கு, இல்லை என்றால் அவர்களை திரும்ப கொண்டு வருவதற்கு துவக்கத்திலிருந்தே பல்வேறு செய்திகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழிமாற செய்ய விரும்புகிறவராகவே. അതൊരു പക്ഷേ പ്രകൃതിയിൽ നിന്നായിരിക്കാം, ദൈവദാസന്മാരിലൂടെ ആയിരിക്കാം, ദൈവവചനത്തിലൂടെ ആയിരിക്കാം, പാട്ടുകളിലൂടെ ആയിരിക്കാം, വിവിധ മാധ്യമങ്ങളിലൂടെ ദൈവം തന്റെ ജനത്തെ തിരിക്കുവാനായി ആഗ്രഹിക്കുന്നു. ஒருவேளை இயற்கையின் மூலமாகவோ, பாடல்களின் மூலமாகவோ, பிரசங்கங்களின் மூலமாக, தேவ ஊழியர்களின் ஆலோசனைகளின் மூலமாகவோ, இல்லை என்றால் பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்தி அவர் தம்முடைய பிள்ளைகளை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். പക്ഷേ ഇതിൽ നിന്നും ഒന്നും ഈ ജനത്തിന് മാറ്റമില്ലാതിരിക്കുമ്പോൾ, ஆனால் இந்த நிலைமையில் எல்லாம் இந்த ஜனங்கள் தங்களை விட்டுக் கொடுக்காமல் ஒரு மாற்றத்துக்கு விரும்பாமல் இருக்கும் பொழுது, ഇതിൽ നിന്നും അവർക്കൊരു വിടുതൽ ഉണ്ടായേ പറ്റൂ എന്നുള്ള അവസാന നിമിഷത്തിൽ, அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் என்றதான கடைசி நிமிடத்தில் ദൈവം കർശനമായി ചില കാര്യങ്ങൾ അവിടെ രൂപപ്പെടുത്തിയെടുക്കുക. ஆண்டவர் கட்டாயமாக சில திட்டங்களை வகுக்கிறதை நாம் ഈ பார்க்கிறோம். ദുഷ്ടതയിൽ നിന്ന്, ഈ പാപത്തിൽ നിന്ന് ജനം മാനസാന്തരപ്പെട്ടേ മതിയാകുള്ളൂ. இந்த കഠിനமான പാപത്തിലിருந்து ஜனங்கள் மனம் திரும்பித்தான் ஆக ഈ வேண்டும். ദുഷ്ടതയിൽ നിന്ന് അവരെ പിന്തിരിപ്പിക്കുവാനാണ് യോനയ്ക്ക് അരുളപ്പാട് ഉണ്ടാകുവാൻ எனவே ഇടയായത്. அந்த அக்கிரமத்திலிருந்து ஜனங்களை மனம் திரும்ப செய்யவே யோனாவுக்கு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ദൈവമക്കളെ, നമ്മുടെ ജീവിതത്തോടുള്ള ബന്ധത്തിൽ നാം ചേർത്ത് പഠിക്കുകയാണെങ്കിൽ, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது, നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരുപക്ഷെ ദൈവഹിതമില്ലാത്തത് ചെയ്ത ആരംഭഘട്ടത്തിൽ തന്നെ ദൈവം നമ്മോട് സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കും. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய துவங்கின ஆரம்ப கட்டத்திலே தானே ஆண்டவர் நம்மோடு கூட അപ്പോൾ നമ്മുടെ பேசினார். മനസാക്ഷിക്ക് കുറ്റമുണ്ടാകും. ആ മനസാക്ഷി നമ്മളെ കുറ്റപ്പെടുത്തുന്നതായിട്ട് നമുക്ക് തോന്നും. அந்த நேரத்தில் மனசாட்சி நம்மை குற்றம் விதிப்பதே இல்லை என்றால் மனசாட்சியிலே உறுத்தல் உண்டாவதை நாம் உணர்ந்தோம். ഇത് ചെയ്യരുത് എന്ന ദൈവിക ആലോചന നമുക്ക് വീണ്ടും 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 വന്നുകൊണ്ടിരിക്കും. இதை செய்யக்கூடாது என்கிறதான தெய்வீக ஆலோசனை மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு வந்து ഇതും கொண்டிருக்கிறது. കേൾക്കാതെ
അല്ലാത്ത സമയത്താണ് ദൈവത്തിന്റെ ശിക്ഷ നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് കടന്നു വരുന്നത്. വ്യക്തമായി കർത്താവ് നമ്മെ അരുളപ്പാട് മുഖാന്തരം അറിയിക്കുന്നു. அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடையதான நீதி, அவருடைய தண்டனை நம்மேல் வருவதை ஆண்டவர் நமக்கு அறிவிக்க ഇനിയും விரும்புகிறார். അതിൽ തുടരുവാൻ നമുക്ക് ആവില്ല, ദൈവം നമ്മെ ശിക്ഷിക്കും എന്നുള്ളതിന്റെ തെളിവായിട്ടാണ് ദൈവം ചില കർശനമായ രീതിയിൽ നമ്മോട് ഇടപെടുവാൻ ഇടയായിത്തീരുന്നത്. இனியும் அந்த அக்கிரமத்திலே அந்த பாவத்திலே நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க முடியாது, அதற்கு தண்டனை உண்டு என்பதை ஆண்டவர் நிரூபிக்கும் பொழுதுதான், அதை தீர்மானிக்கும் பொழுதுதான் அவர் கட்டாயமான சில தீர்மானங்களை எடுத்து முன்னேறுகிறார். ഇവിടെയും അങ്ങനെയാണ് യഹോവയുടെ അരുളപ്പാട് യോനയ്ക്ക് ഉണ്ടാകുന്നത്. எனவே இங்கேயும் அதே விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வெளிப்படுகிறது. അരുളപ്പാട് എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுவது என்று சொன்னால் என்ன? അരുളപ്പാട് എന്ന് പറയുന്നത് ദൈവം തന്റെ ഹിതം മനുഷ്യനെ അറിയിക്കുക. கர்த்தருடைய வார்த்தை உண்டாவது என்று சொல்லுவது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை மனிதருக்கு அறிவிப்பது. ഈ ദൈവത്തിന്റെ ഹിതമാണ് യോനയ്ക്ക് വെളിപ്പെട്ടിരിക്കുന്നത്. தேவனுடைய சித்தம் தான் இப்பொழுது யோனாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. നിനവയെ കുറിച്ചുള്ള അരുളപ്പാടാണ് യോനയ്ക്ക് വന്നിരിക്കുന്നത്. நினைவை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை யோனா பெற்றிருக்கிறார். അതെന്താണ് വെളിപ്പാട് എന്ന് പറയുന്നത്? அந்த வெளிப்பாடு என்று சொல்வது என்ன? നിനവയെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ ഹിതം എന്താണ്? நினைவை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன? ചില ദിവസങ്ങൾ കഴിഞ്ഞാൽ അവർ ഉന്മൂലനാശമായി പോകും. சில நாட்கள் கழிந்தால் அவர்கள் நிர்மூலமாகி போவார்கள். നമുക്ക് രണ്ടാം വാക്യത്തിലേക്ക് ഒന്ന് പോയിട്ട് പിന്നെ നമുക്ക് വീണ്ടും വരാം. 1-ാം அதிகாரம் 2வது വചനத்தை பார்த்து மீண்டுமாய் திரும்ப வருவோம். അവിടെ യോന ചെയ്യേണ്ട 3 കാര്യങ്ങളെ കുറിച്ച് നമുക്ക് കാണാൻ കഴിയും. யோனா அங்கே நினைவேவில் போய் செய்ய வேண்டியதான 3 விஷயங்களை பார்க்கிறோம். അരുളപ്പാട് ലഭിച്ച യോനയ്ക്ക് ചെയ്യേണ്ട 3 കാര്യങ്ങൾ. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதான யோனா செய்ய வேண்டியதான 3 விஷயங்கள். ഒന്ന്, നീ പുറപ്പെടണം. 1 நீ போய். 2 നിനവയിലേക്ക് ചെല്ലണം. நீ முதலாவதாக நீ எழுத வேண்டும், இரண்டாவதாக நீ நினைவுக்கு போக வேண்டும், മൂന്നാമതായി അതിന് വിരോധമായി പ്രസംഗിക്കണം. மூன்றாவதாக அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. തമിഴിലും ഹിന്ദിയിലും ഇംഗ്ലീഷിലും നീ എഴുന്നേൽക്കണം എന്നാണ് അവിടെ വായിക്കുന്നത്. தமிழ், ஹிந்தியிலும் இங்கிலீஷில் எல்லாம் நீ எழுந்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. മലയാളത്തിൽ പുറപ്പെടണം എന്നൊരു വാക്കാണ് ഉപയോഗിച്ചത്. மலையாளத்தில் புறப்படு என்று எழுதப்பட்டிருக்கிறது. മലയാളത്തിൽ തന്നെ നമുക്ക് ചിന്തിക്കാം, നീ പുറപ്പെടണം. மலையாளத்தை பொறுத்த அறிவிலே நாம் சிந்திப்போம், நீ புறப்பட வேண்டும். 2 നീ നിനവയിലേക്ക് ചെല്ലണം. நீ நினைவேவுக்கு போக வேண்டும். 3 നീ വിരോധമായി പ്രസംഗിക്കണം. அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். എന്താണ് വിരോധമായി പ്രസംഗിക്കേണ്ടത്? விரோதமாய் பிரசங்கம் பண்ண வேண்டியது என்ன? അവിടെയുള്ള ജനങ്ങൾ മാനസാന്തരപ്പെടണം എന്നുള്ളതാണ് ദൈവത്തിന്റെ ഹിതം. அங்கு இருக்கிறதான ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ഈ യോനയുടെ ജീവിതത്തിൽ ലഭിച്ച ഏറ്റവും വലിയ ശ്രേഷ്ഠ പദവി എന്ന് പറയുന്നത്, இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே கிடைத்ததான மேலான அனுபவம் என்று சொல்வது, ദൈവത്തിന്റെ അരുളപ്പാട് കേൾക്കുവാൻ ഒരു ഭാഗ്യം ലഭിച്ചതാണ്. கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்பதற்குரியதான பாக்கியம் அவனுக்கு உண்டாயிருந்தது. ദൈവശബ്ദം കേൾപ്പാൻ കഴിയുന്നതും അത് ഗ്രഹിക്കുവാൻ കഴിയുന്നവനുമാണ് ഈ ലോകത്തിലെ ഭാഗ്യവാൻ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் அதை கிரகிக்கவும் கூடியதான திறன் பெற்றவன் தான் இந்த உலகத்தில் பாக்கியவான் என்று சொல்லலாம். സാമ്പത്തികമായിട്ട് കുറച്ച് നന്മയോ ചില പണമോ ഒക്കെ കുറച്ച് വീടുകളോ വസ്തുവകകളോ ഒക്കെ ഉണ്ടാകുന്ന നല്ല ഭാഗ്യം. பொருளாதார நிலைமையிலே இந்த பூமியிலே சில விதமான ஆஸ்திகளை பெற்றிருப்பது அல்ல பாக்கியம். ഒരു ധനാഢ്യനായി ജീവിക്കുന്നത് നല്ല ഭാഗ്യം. ஒரு ஐஸ்வர்யவானாக வாழ்வது அல்ல பாக்கியம் என்று ഈ சொல்லுவது. സകലത്തെയും ഉണ്ടാക്കിയ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുവാനും അത് ഗ്രഹിക്കുവാനും കഴിയുന്നതാണ് ഭാഗ്യം എന്ന് പറയുന്നത്. இந்த உலகத்தின் சகலவற்றையும் உருவாக்கின தேவனுடைய சப்தத்தை கேட்கவும் அதை கிரகிக்கவும் திராணி உள்ளவதுதான் பாக்கியம் என்று சொல்லுவது. അതിനൊരു ഭാഗ്യം ലഭിച്ചവരാണ് നാം ഓരോരുത്തരും. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் நாம் ஒவ்வொருவரும். അതുകൊണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി ദൈവത്തെ നമുക്ക് മഹത്വപ്പെടുത്താം. கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുവാൻ, கர்த்தருடைய சப்தத்தை கேட்க, ദൈവത്തിന്റെ ആലോചന അറിയുവാൻ, അത് ഗ്രഹിക്കുവാൻ, தேவனுடைய ஆலோசனைகளை அறிந்து கொள்ள നമുക്ക് ഭാഗ്യം ലഭിച്ചിട്ടുണ്ട്. நமக்கு பாக்கியம் பெற்று நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். അതുകൊണ്ട് ഈ ലോകത്തിൽ ചില കാര്യങ്ങളൊന്നും ഇല്ല എന്ന് പറഞ്ഞ് നാം ഭാരപ്പെടേണ്ട ആവശ്യം. எனவே இந்த உலகத்தில் சில காரியங்கள் எல்லாம் நமக்கு இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. നമ്മെ പോലെ ശ്രേഷ്ഠ പദവി ലഭിച്ചവരും മറ്റാരുമില്ല. நம்மை போல இந்த பாக்கிய பதவியை பெற்றவர்கள் மற்றாரும் அல்ல. ഇവിടെ യോനയ്ക്കും അത് തന്നെയാണ്. യോനയുടെ ജീവിതത്തിൽ ദൈവ ആലോചന പ്രാപിക്കുവാനും അത് ഗ്രഹിക്കുവാനും കഴിഞ്ഞു എന്നുള്ളതാണ് ഭാഗ്യം. இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் அதை கிரகிக்கவும் உள்ளதான திறனுடையவனாய் அவன் இருந்தான். മൂന്നാമത്തെ വാക്യം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. 3வது வசனத்தை கவனியுங்கள். എന്നാൽ യോന യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് തർശീശിലേക്ക് ഓടിപ്പോകേണ്ടതിന് പുറപ്പെട്ട് യാഫോവിലേക്ക് ചെന്നു. തർശീശിലേക്ക് പോകുന്ന ഒരു കപ്പൽ കണ്ട് കൂലി കൊടുത്ത് യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് അവരോട്
കൂടെ തർശീശിലേക്ക് പൊയ്ക്കളവാൻ അതിൽ കയറി. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பலேறினான். ദൈവിക അരുളപ്പാട് ലഭിക്കുന്നത് ശ്രേഷ്ഠമേറിയ പദവിയാണ്, ഭാഗ്യമാണ്. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் பாக்கியமான ஒரு அனுபவமாக அது கிரகிക്കുന്നதும் അതിനേക്കാൾ ഭാഗ്യമുള്ള அது വിഷയം. கர்த்தருடைய வார்த்தை என்று கிரகிப்பது என்று சொல்வதும் அதைவிட மேலான ஒரு அனுபவமாக இருக்கிறது. പക്ഷേ അതിൽ നിന്ന് പിന്മാറി പോകുന്നത് നിർഭാഗ്യാവസ്ഥയാണ്. ஆனால் அதிலிருந்து பின்மாறி செல்வது இல்லை என்றால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது என்பது மிகவும் நிர்பாக்கியமான அனுபவமாக இருக்கிறது. അവിടെ നിന്ന് ഞാൻ പറയാൻ വരുന്ന ഒരു വിഷയം, அங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம், ദൈവത്തിന്റെ ആലോചന അരുളപ്പാട് ദൈവം നമ്മെ കേൾപ്പിക്കുമ്പോൾ கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நம்மை கேட்க பண்ணும் பொழுது അത് ഗ്രഹിക്കുവാൻ കഴിവുള്ള നാം அதை கிரகிக்கக்கூடியதான திறன் பெற்றவர்களாகி நாம் அதை അനുസരിക്കുവാനും തയ്യാറുള്ളവരായിരിക്കണം. அதற்கு கீழ்ப்படியவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ഇവിടെ യോനയ്ക്ക് പറ്റിയ തെറ്റ് അതാണ്. இங்கே யோனாவின் வாழ்க்கையில் நடந்த தவறு இதுதான். ദൈവിക അരുളപ്പാട് പ്രാപിച്ചു, தேவனுடைய சப்தத்தை கேட்டான், ദൈവിക അരുളപ്പാട് ഗ്രഹിച്ചു, அந்த வார்த்தை சப்தத்தை கிரகித்துக் கொண்டான். പക്ഷെ കേട്ട ഉടനെ താൻ നിശ്ചയിച്ചു, ഞാൻ നിനവേക്ക് പോകില്ല. அதை கேட்ட உடனே அவன் தீர்மானித்தான், நான் நினைவேவுக்கு போக போவதில்லை. സുവിശേഷം പറയാനല്ലേ പോകുന്നത്, சுவிசேஷம் சொல்லத்தானே போக வேண்டும். എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെടണം എന്ന് തന്നെയാണ് ദൈവത്തിന്റെ ആഗ്രഹം. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதானே தேவனுடைய അപ്പോൾ விருப்பம். എവിടെയെങ്കിലും പോയി പറഞ്ഞാൽ മതിയാലോ. அப்படி என்றால் எங்காவது போய் சொன்னால் போதும் தானே. പ്രിയ മക്കളെ, നാം സുവിശേഷം പറയാൻ പോകുന്നതും ഒരു ദൈവഹിതത്തിന്റെ കീഴിലുള്ള വിഷയം. அன்பானவர்களே, நாம் சுவிசேஷம் அறிவிக்க போவதும் தேவனுடைய ஒரு திட்டத்தின் கீழாக இருக்கிறது. നാം എവിടെ പോയി പറയണം എന്നുള്ളതും ദൈവ പദ്ധതിയുടെ കീഴിലുള്ള വിഷയമാണ്. நாம் எங்கே போய் சொல்ல வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டத்திற்கு கீழான ஒரு காரியமாக இருக்கிறது. നിങ്ങൾക്കറിയാമല്ലോ അപ്പോസ്തലനായ പൗലോസിന്റെ ജീവിതത്തിലും ഇത് സംഭവിക്കുകയുണ്ടായി. உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் இது சம்பவித்தது. ആസിയയിലേക്ക് പോകുവാൻ അപ്പോസ്തലനായ പൗലോസ് ആഗ്രഹിച്ചു. ஆசியாவுக்கு போக வேண்டும் என்று பவுல் விரும்பினார். ദൈവം പറഞ്ഞു പോകണ്ട. ஆண்டவர் சொன்னார் போக வேண்டாம். സുവിശേഷം പറയാൻ തന്നെയാണല്ലോ പോകുവാൻ തീരുമാനിച്ചത്. சுவிசேஷம் சொல்வதற்கு தானே போக தீர்மானிக்கிறார். പക്ഷേ ദൈവം പറഞ്ഞു പോകണ്ട. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே போக வேண்டாம். വീണ്ടും താൻ ആഗ്രഹിക്കുകയെ ബിഥുന്യയിലേക്ക് കടന്നു പോകാം. ஆண்டவர் மீண்டுமாய் அவர் விரும்புகிறார் ബിഥുന്യയിലേക്ക് കടന്നു പോകുവാൻ ആഗ്രഹിക്കുകയാ. மீதினியாவுக்கு கடந்து பித்தினியாவுக்கு கடந்து செல்ல விரும்புகிறார். പക്ഷേ അവിടെയും പോകണ്ട എന്ന് ദൈവം പറഞ്ഞു. ஆனால் அங்கேயும் போக வேண்டாம் என்று ஆண்டவர் വീണ്ടും ദൈവത്തിന്റെ ഒരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു, മക്കദോനിയയിലേക്ക് നീ കടന്നു പോകണം. மீண்டும் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது, நீ மக்கதோனியாவுக்கு போக வேண்டும். അതുകൊണ്ട് ദൈവം ഒരു ദർശനം കാണിക്കുകയാണ്. മക്കദോനിയിലുള്ള ചില പുരുഷന്മാർ വന്ന് പൗലോസിനെ വിളിക്കുന്നു, താൻ രാവിലെ അവിടേക്ക് കടന്നു പോകും. எனவே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். மக்கதோனியாவிலிருந்து சிலர் வந்து பவுலை அழைக்கிறார்கள். அவ்விதமான ஒரு தரிசனத்தை காண்கிறார். காலையில் அங்கே கடந்து അവിടെയാണ് ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി വെളിപ്പെടുവാനിടയായി തീർന്നത്. அங்கேதான் தேவனுடைய கிரியை வெளிப்பட துவங்கினது. ഇവിടെയും നാം കാണുന്നു, യോനായോട് ദൈവം പറഞ്ഞത് നീ നിനവയിലേക്ക് പോയി സുവിശേഷം പ്രസംഗിക്കുക. இங்கேயும் யோனாவினிடத்தில் சொல்கிறார், நீ நினைவேவுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். നിനവയിൽ പോയി സുവിശേഷം പറയേണ്ടതിന്റെ അത്യാവശ്യം എന്താണെന്ന് ദൈവത്തിന് അറിയാമായിരുന്നു. நினைவேவுக்கு யோனா போக வேண்டியதுடையதான தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருந்தார். ആവശ്യം എന്നതിനേക്കാൾ ഉപരി അത്യാവശ്യമായ വിഷയം, தேவை என்பதை காட்டிலும் அதிக தேவையாயது காணப்பட்டது. അത് കാരണം ചില നാളുകൾ മാത്രമേ ഇനി നിനവയ്ക്ക് സാധ്യതയുള്ളൂ. ஏனென்றால் சில நாட்களுக்கு மாத்திரமே நினைவேவுக்கு முன்பதாக வாய்ப்பு இருக்கிறது. അപ്പോൾ നീ അത്യാവശ്യമായി അവിടെ പോയേ പറ്റൂ. எனவே அவர் கண்டிப்பாக அங்கே போய்த்தான் ஆக வேண்டும். അവരുടെ ദുഷ്ടതയാണ് സ്വർഗത്തിൽ കണ്ടത്. நினைவே ஜனங்களுடைய அக்கிரமத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். അവരുടെ ദുഷ്ടതയാണ് ഉയരത്തിൽ നിന്ന് ദൈവം ശ്രദ്ധിച്ചുകൊണ്ടിരുന്നത്. அவர்களுடைய அக்கிரமத்தை தான் வானத்திலிருந்து அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். തർശീശിന്റെ ദുഷ്ടതയല്ല, தர்ஷீஷினுடைய அக்கிரமத்தை அல்ல. ഈ നിനവയുടെ ദുഷ്ടത സ്വർഗത്തിൽ നിന്ന് കണ്ട ദൈവം അവരെ രക്ഷിക്കുവാൻ തീരുമാനിച്ചപ്പോൾ, நினைவேயினுடைய அக்கிரமத்தை பரலோகத்திலிருந்து பார்த்த தெய்வம் அவர்களை ரட்சிக்க தீர்மானித்த பொழுது, യോന ആ ദൈവഹിതത്തെ അറിഞ്ഞിട്ടും അതിൽ നിന്ന് വ്യതിചലിച്ച് തന്റെ ഇഷ്ടത്തിലേക്ക് വഴുതി പോകുകയാണ്. யோனா அந்த தேவ சித்தத்தை புரிந்து கொண்ட பொழுதும் அதிலிருந்து மாறி தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் செயல்பட்டார். ദൈവിക അരുളപ്പാട് കേട്ട ഉടനെ താൻ നിശ്ചയിച്ചു, ഞാൻ അവിടെ പോകുന്നില്ല. தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே அவர் தீர்மானித்து விட்டார், நான் நினைவேவுக்கு போக ദൈവം போவதில்லை. പറഞ്ഞത് അനുസരിച്ചു. സുവിശേഷം പറയാനാ പോകണ്ട, മനസാന്തരം പ്രസംഗിക്കാനാ പോകുന്നത് തീരുമാനിച്ചു. താൻ വീട്ടിൽ നിന്ന് പുറപ്പെട്ടു. தேவன் சொன்னதை அவர் கேட்டார். சுவிசேஷம் சொல்லத்தான் போக வேண்டும், மனம் திரும்ப செய்ய வேண்டும், மனம் திரும்புதலுக்காக ஜனங்களை நடத்த வேண்டும், எல்லாம் சரிதான். அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார். പക്ഷേ യോനയ്ക്കും പറയാൻ ന്യായം കാണും നമ്മെ പോലെ. ஒருவேளை யோனாவுக்கும் நம்மை போல
சொல்லுவதற்கு சில நியாயங்கள் இருக்கலாம். സുവിശേഷം പറയാനാണല്ലോ പോയത്. സുവിശേഷം சொல்லத்தானே போனேன். അത് എവിടെങ്കിലും പറഞ്ഞാൽ പോരെ. அது எங்காவது சொன்னால் போதுமல்ல. പക്ഷേ അങ്ങനെയല്ല, ദൈവത്തിന്റെ ഹിതം എന്ന ഒന്നുണ്ട്. ஆனால் அப்படியல்ல, தேவனுடைய சித்தம் എന്നൊன்று இருக்கிறது. നാം വിചാരിക്കുന്നതിനേക്കാൾ അപ്പുറമായി ആമേൻ അത്യാവശ്യമായി കേൾക്കേണ്ട ചില വ്യക്തികൾ നമുക്ക് മുമ്പിലുണ്ട്. நாம் நினைப்பதை காட்டிலும் நாம் அதை விட அதிகமாக அத்தியாவசியமாக சிலர் கேட்க வேண்டிய சில நபர்கள் இருக்கிறார்கள். ചില മരണങ്ങൾ നടക്കുന്നതിന് മുമ്പേ അവിടെ പോയി പറയണം എന്നുള്ളതാണ് ദൈവിക ആഗ്രഹം. சில மரணங்கள் நடைபெறுவதற்கு முன்னதாக நாம் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ചിലർ പാപത്തിലേക്ക് വഴുതി പോകുന്നതിന് മുമ്പേ അവിടെ പോയി പറയണം എന്നതായിരിക്കും ദൈവത്തിന്റെ ഹിതം. பாவத்தின் ஆழத்தில் விழுந்து போவதற்கு முன்பதாகவே அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக ചിലർ പാപത്തിലെ മരിക്കുന്നതിന് മുമ്പ് അവിടെ പോയി പറയണം എന്നുള്ളതായിരിക്കും ദൈവത്തിന്റെ ഹിതം. பாவத்திலே தானே மரித்து போவதற்கு முன்பதாக அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். അതേ നേരത്തിൽ നാം അവിടെ പോകാതെ നമ്മുടെ ഇഷ്ടത്തിന് മറ്റൊരിടത്ത് പോയാൽ അവിടെയുള്ളവർ നഷ്ടപ്പെടും എന്നുള്ളതാണ് ദൈവിക ആലോചന. அவ்விதமாக இருக்கும் பொழுது நாம் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் வேறொரு இடத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற இடத்தில் சிலர் நஷ்டப்பட்டு போவார்கள் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யோனയുടെ ആഗ്രഹം സുവിശേഷം പറയാൻ തന്നെയല്ലേ, ഞാൻ എവിടെങ്കിലും പോയി പറഞ്ഞോളാം. யோனா சொல்கிறார், சுவிசேஷம் சொல்வதற்கு தானே நான் எங்காவது போய் சொன்னால் போதுமல்லவா. പക്ഷേ ദൈവം പറഞ്ഞത് അനുസരിക്കുന്നു. താൻ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി കണ്ട കപ്പലിൽ കയറുന്നു. யோனா கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான், வீட்டில் இருந்து புறப்பட்டான். ஆனால் வந்தவுடனே தான் பார்த்ததான அந்த கப்பலிலே அவன் ஏறி விடுகிறார். തർശീശിലേക്ക് പോകുന്ന ഒരു കപ്പൽ കണ്ടു. അവിടേക്കുള്ള ടിക്കറ്റ് ഒക്കെ എടുത്തു. അവൻ അകത്തു കയറി താൻ ഉറങ്ങാൻ കിടക്കും. தான் வந்த பொழுது தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் தான் நின்று கொண்டிருந்தது. அந்த கப்பல் ஏறினான், டிக்கெட் எடுத்தான், அடித்தட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டான். അതിന്റെ 3-ാം വാക്യത്തിൽ നമുക്ക് ചില വിഷയങ്ങൾ പഠിക്കേണ്ടതുണ്ട്. 1-ാം அதிகாரம் 1-வது வசனத்தில் சில காரியங்களை காண முடியும். അതിന് 4ലേക്ക് പോയിട്ട് വീണ്ടും നമുക്കൊന്ന് 3ലേക്ക് തിരിച്ചു വരാം. 4-வது வசனத்தில் போய் விட்டு மீண்டுமாய் 3-வது வசனத்துக்கு வருவோம். കപ്പൽ കയറാൻ താൻ പോകുന്നതിന് മുമ്പേ ദൈവം പറഞ്ഞ വിഷയം, നീ 40 ദിവസം കഴിയുന്നതിന് മുമ്പേ, ഈ 40 ദിവസം കഴിഞ്ഞാൽ നിനവേ ഉന്മൂലനാശമാകും. அவன் கப்பல் ஏறுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், 40 நாட்களுக்கு முன்னதாக அந்த தேசம் அழிக்கப்படும் என்று சொல்லுகிறார். 40 ദിവസമേ ഉള്ളൂ അവരുടെ മുമ്പിൽ. 40 നാட்கள் தான் அவர்களுக்கு முன்னாக இருக்கிறது. ഈ ഭാഗത്തേക്ക് കടന്നു വരും. 3-ാം അധ്യായം അതിന്റെ 4-ാം വാക്യം. 3-ാം അധ്യായം അതിന്റെ 4-ാം വാക്യം. 3-ാം அதிகாரம் 4-வது வசனத்தில் ഒന്ന് വായിക്കാമോ? ആ, 40 ദിവസം കഴിഞ്ഞാൽ ഈ നിനവേ പട്ടണം നശിച്ചു പോകും. யோனா நகரத்தில் பிரவேசித்தவன் பிரயாணம் பண்ணி 40 நாள் உண்டு என்று சொல்கிறான். அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனா சொல்கிறார். അപ്പോൾ ദൈവിക ആലോചന എന്താണ്? 40 ദിവസം മാത്രമേ അവരുടെ മുമ്പിലുള്ളൂ. எனவே தேவனுடைய ஆலோசனை என்று சொல்வது என்ன? 40 நாட்கள் மட்டுமே அந்த நினைவேயின் ஜனங்களுக்கு முன்பாக ഇത് இருக்கிறது. അത്യാവശ്യമായിട്ടുള്ള വിഷയം. ഇത് അവരോട് പെട്ടെന്ന് പോയി പറയണം. எனவே அந்த 40 நாட்கள் முடிந்து போவதற்கு முன்னதாக வேகமாக அவர்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும். ഇത് പറയാൻ മടിച്ചിട്ട് താൻ ഒരു തർശീശിലേക്കുള്ള കപ്പലിൽ കയറുകയായിരുന്നു. இதை சொல்ல போகாமல் அவன் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுகிறான். യോന പോകാൻ മടിച്ചതിന് ഒരു കാരണമുണ്ട്. யோனா விதமாக அவர் போக தயங்கினதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. 4-ാം അധ്യായം 2-ാം വാക്യം. 4-ാം அதிகாரம் 2-வது வசனத்தை பாருங்கள். നമുക്കൊന്ന് എടുക്കാം. 4-ാം അധ്യായം അതിന്റെ 2-ാം വാക്യം. யோனா 4-ாம் அதிகாரம் 2-வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். യോന പോകാതെ മടിച്ചതിന്റെ ഒരു കാരണമാണ് ഇവിടെ പറയുന്നത്. யோனா நினிவேவுக்கு போகாமல் தயங்கினதற்குரியதான, இல்லை என்றால் போகாமல் இருந்ததற்குரியதான ஒரு காரணத்தை தான் இங்கே பார்க்கிறோம். താൻ തർശീശിലേക്ക് പോകുവാൻ തീരുമാനിച്ചതും ഇതുകൊണ്ട് തന്നെയാണ്. அவர் தர்ஷீஷுக்கு போக தீர்மானித்ததும் இதனாலேதான். അവിടെ നമുക്കൊരു കാര്യം വ്യക്തമാണ്. அங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ദൈവവുമായിട്ടൊരു സംവാദം നടത്തിയിട്ട് ശേഷമാണ് താൻ തർശീശിലേക്കുള്ള കപ്പൽ കയറിയത്. அவர் தேவனோடு கூட ஒரு தர்க்கம், இல்லை என்றால் ஒரு உரையாடலை செய்துவிட்டு தான் அவர் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுகிறார் என்பதை பார்க்கிறோம். അയ്യോ യഹോവേ, ഞാൻ എന്റെ ദേശത്തായിരുന്നപ്പോൾ, എവിടെ? എന്റെ ദേശത്തായിരുന്നപ്പോൾ, ഞാൻ പുറപ്പെടുന്നതിന് മുമ്പേ. எனவே அவர் இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா என்று சொல்லுகிறார். മനസ്സിലായോ?
நான் புறப்படுவதற்கு முன்னதாகவே சொன்னேன் இல்ல என்று சொல்லுகிறார். ഞാൻ ഈ തർശീശിലേക്ക് കപ്പൽ കയറുന്നതിന് മുമ്പേ നിന്നോട് പറഞ്ഞത് ഇത് തന്നെയാ. நான் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுவதற்கு முன்னாலேயே நான் இதைத்தாயா உங்ககிட்ட சொன்னேன் என்று சொல்லுகிறார். കേട്ടിട്ട് അങ്ങ് ഓടി പോയിട്ടില്ല. அவன் கேட்டவுடனே அவன் புறப்பட்டு போகவில்லை. ചില കാര്യങ്ങളൊക്കെ ദൈവത്തോട് പറഞ്ഞിട്ട് താൻ അങ്ങ് പോവുകയായിരുന്നു. சில விஷயங்கள் எல்லாம் தேவனோடு கூட பேசிவிட்டு தான் அவர் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுகிறார். അയ്യോ യഹോവേ, അയ്യോ യഹോവേ, கர்த்தாவே, ഞാൻ എന്റെ ദേശത്തായിരുന്നപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞ വാക്ക് ഇത് തന്നെയല്ലയോ? நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? ഞാൻ ഇത് തന്നെയാണ് ആരംഭ ക്ലാസ്സുകളിൽ പറഞ്ഞത്. இதைத்தான் நான் துவக்க வகுப்புகளில் சொன்னேன். ദൈവമായിട്ട് ഉത്തമ ബന്ധമുള്ള ഒരു മനുഷ്യനായിരുന്നു യോന. யோனா தேவனோடு கூட நல்ல உறவில் இருந்தார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ദൈവത്തിന്റെ ആലോചന പ്രാപിച്ചിട്ട് തിരിച്ചു മറുപടി പറയുവാൻ പ്രാപ്തിയുള്ളവനാണ് യോന. தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்ட யோனா திரும்ப அவரோடு கூட பேசுவதற்குரியதான திராணியுள்ளவராக திறனுடையவராக இருந்தார். ദൈവത്തോട് പറഞ്ഞിട്ടുണ്ട് ഞാൻ പോകത്തില്ല എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், நான் போக மாட்டேன் ஆண்டவரே. അയ്യോ യഹോവേ, ഞാൻ എന്റെ ദേശത്തായിരുന്നപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞ വാക്ക് ഇത് തന്നെയല്ലയോ? അതുകൊണ്ടായിരുന്നു ഞാൻ തർശീശിലേക്ക് ബന്ധപ്പെട്ട് ഓടിപ്പോയത്. எனவே கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லினேன் அல்லவா, இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன் என்று சொல்லுகிறார். അവിടെ ഒരു വാക്ക് മലയാളത്തിലുണ്ട്, ஒரு வார்த்தை மலையாளத்தில் ബന്ധപ്പെട്ട് ഓടിപ്പോയത്. நான் மிகவும் கஷ்டப்பட்டு ஓடி போனேன். പെട്ടെന്ന് ഓടിപ്പോയി, പെട്ടെന്ന് ഞാൻ എല്ലാ പ്രയാസങ്ങളെ സഹിച്ചിട്ട് ബന്ധപ്പെട്ട് പെട്ടെന്ന് അങ്ങ് പോകുകയായിരുന്നു. நான் மிகவும் சீக்கிரமாக என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் சகித்துக் கொண்டு வேகமாக ஓடி போனேன். ദൈവമായിട്ടുള്ള ആ സംവാദത്തിൽ ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കിക്കേ. தேவனோடு கூட அவன் பேசுவதை கவனித்து பாருங்கள். ദൈവം അടുത്ത വാക്ക് പറയുന്നതിന് മുമ്പേ താൻ ഓടിപ്പോകുക. தேவன் மீண்டுமா இவனிடத்தில் பதில் சொல்வதற்கு முன்னதாக அவன் ஓடி போகிறான். യോന, നീ പോകാതെ, നീ തർശീശിലേക്ക് ഇന്ന് പോകരുത് എന്ന് പറയുന്നത് കേൾക്കുന്നതിന് മുമ്പേ യോന ഓടുകയാ. யோனா நீ தர்ஷீஷுக்கு போக கூடாது என்று சொல்லுவதை கேட்பதற்கு முன்னதாகவே யோனா ஓடுகிறான். യോന ബന്ധപ്പെട്ട് ഓടിയത് മാത്രമല്ല, அவன் ஓடியது മാത്രമല്ല, ദൈവത്തെ കുറിച്ച് പറയുന്നത് കേട്ടോ, നീ കൃപയും കരുണയും ദീർഘക്ഷമയും മഹാദൈവമുള്ള ദൈവമായി അനർത്ഥത്തെ കുറിച്ച് അനുതപിക്കുന്നുവെന്ന് ഞാൻ അറിഞ്ഞു. அவர் மீண்டுமாய் தேவனை குறித்து சொல்லுகிறதை பாருங்கள், நீர் இரக்கமும் மனவுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவன் என்று தேவன் என்று நான் அறிவேன். അതുകൊണ്ട് എന്ത് ചെയ്തില്ല? அதனால் என்ன செய்யவில்லை? ഞാൻ പോയില്ല. அதனாலதான் நான் நினைவுக்கு போகவில்லை. ഈ വിഷയം എങ്ങനെയുണ്ട് നമുക്ക് കേട്ടിട്ട്? இந்த விஷயத்தை நாம் கேட்ட பொழுது என்ன தோன்றுகிறது? ഞാൻ ചുമ്മാതൊന്നും പോകാതിരുന്നില്ല ദൈവമേ. ஆண்டவரே, நான் சும்மா எல்லாம் நினைவுக்கு போகாம இருக்கல. നിന്റെ വാക്ക് ഞാൻ ഗ്രഹിച്ചു, உம்முடைய வார்த்தையை நான் கேட்டேன், നിന്റെ ഹിതം ഞാൻ അറിഞ്ഞു, உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து പക്ഷേ கொண்டேன். നീ ആരാണെന്നും ഞാൻ മനസ്സിലാക്കിയിട്ടാ ഞാൻ അങ്ങോട്ട് പോവാൻ. நீர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதையும் நான் அறிந்து இருக்கிறபடினாலே தான் நான் அங்கே நினைவுக்கு போகவில்லை. നീ എങ്ങനെയുള്ള ദൈവമാണ്? நீ எப்படிப்பட்டவர்? നീ കൃപയുള്ളവനാണ്, நீர் இரக்கமுள்ளவர், കരുണയുള്ളവനാണ്, நீர் உருக்கமுள்ளவர், ദീർഘക്ഷമയുള്ളവനാണ്, நீடிய சாந்தமுள்ளவர், നീ മഹാദയുള്ളവനാണ്, நீர் நீடிய சாந்தமுள்ளவர், നീ അനർത്ഥത്തെ കുറിച്ച് അനുദപിക്കുന്നവൻ കൂടെ, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். അപ്പോൾ ദൈവത്തെ കുറിച്ചുള്ള നല്ലൊരു വെളിപ്പാട് പ്രാപിച്ച മനുഷ്യനാണ് യോന. எனவே யோனாவை நாம் அறிய முடிகிறது, அவர் தேவனை குறித்ததான நல்ல வெளிப்பாடை உடையவராயிருந்தார். ഈ വെളിപ്പാട് നമുക്കുണ്ടോ? இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கிறதா? ദൈവം ആരാണെന്ന് ചോദിച്ചാൽ നാം എന്താണ് പറയുന്നത്? கர்த்தர் யார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? നമുക്ക് ഒരു പക്ഷേ പറയുവാൻ ചില വാക്കുകൾ മാത്രമേ കാണൂ. நம்ம ஒருவேளை சில வார்த்தைகள் மட்டுமே நமக்கு இருக்கும். നമ്മുടെ പിതാവ്, മാതാവ്, നല്ല സുഹൃത്ത് എന്നൊക്കെ നാം പറയും. நம்முடைய தாய், தகப்பன், நல்ல நண்பன் என்றெல்லாம் ஒருவேளை சொல்லலாம். രോഗത്തിൽ നിന്ന് വിടുവിക്കുന്നവൻ, ശാപത്തിൽ നിന്ന് വിടുവിച്ചവൻ, രക്ഷിച്ചവൻ എന്നൊക്കെ നാം പറയും. வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து விடுவித்தவர், ரட்சித்தவர் என்றெல்லாம் சொல்லுவோம். എന്നാൽ അതിനേക്കാൾ ഉപരി, അതിനേക്കാൾ വലിയൊരു വെളിപ്പാടാണ് യോനയ്ക്ക് ലഭിച്ചിരിക്കുന്നത്. அதை விட மேலான ஒரு வெளிப்பாட்டை யோனா பெற்றிருக்கிறார். ദൈവമേ, നീ കൃപയുള്ളവനാണ്, ஆண்டவரே, நீர் கிருபையுள்ளவர், നീ കരുണയുള്ള ദൈവമാണ്, நீர் இரக்கமுள்ளவர், നീ ദീർഘക്ഷമയുള്ളവനാണ്, நீர் நீடிய சாந்தமுள்ளவர், നീ മഹാദയുള്ളവനാണ്, நீர் உருக்கமானவர், നീ അനർത്ഥത്തെ കുറിച്ച് അനുദപിക്കുന്നവൻ, நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். നിന്നെ കുറിച്ച് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. உம்மை குறித்து நான் நன்றாய் அறிவேன். ഈ വെളിപ്പാട് നമുക്കും പ്രാപിക്കുവാൻ ഇടയായിട്ടുണ്ട്. இந்த வெளிப்பாடு நமக்கும் இருக்கட்டும். നീ ദീർഘക്ഷമയുള്ളവനാണ്, நீர் நீடிய சாந்தமுள்ளவர். ആ ജനങ്ങൾ 40 ദിവസം കൊണ്ട് നശിച്ചു പോകും, പക്ഷെ എത്രയോ നാളുകൾ കൊണ്ട് നീ ആ ജനത്തെ കുറിച്ച് അവർ രക്ഷിക്കപ്പെടണമെന്ന് നീ ആഗ്രഹിച്ചിട്ടുണ്ട്. 40 நாட்களுக்குள்ளே அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்கிறார். ஆனால் நீர் எவ்வளவு நாட்களாகவோ அவருடைய அக்கிரமத்தை குறித்து நீடிய சாந்தமுள்ளவராய். ഞാൻ പോയി പറയുമ്പോൾ അവർ അനർത്ഥത്തെ കുറിച്ച് അവർ മാനസാന്തരപ്പെട്ട് മടങ്ങി വരും എന്ന് എനിക്കും അറിയാം, നിനക്കും അറിയാം. நான் போய் சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி வருவார்கள் என்பது என்று நானும் அறிவேன், நீரும் அறிகிறவராயிருக்கிறீர். അതുകൊണ്ട് ഞാൻ പോയില്ല. எனவேதான் நான் போகவில்லை.
ഞാൻ വിചാരിക്കുകയാ, ദൈവത്തിൻ്റെ അരുളപ്പാട് ലഭിച്ചപ്പോൾ ഈ അരുളപ്പാടിൻ്റെയും തർശീശിലേക്ക് പോകുന്ന കപ്പൽ കയറുന്നിടം വരെയുമുള്ള ചെറിയ ഗ്യാപ്പിൽ ദൈവമായിട്ട് നന്നായിട്ട് യോന സംസാരിച്ചിട്ടുണ്ട്. நான் நிவிதமாய் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டான அந்த சமயத்திலிருந்து தர்ஷீஷுக்கு போகிறதான கப்பலில் ஏறுகிற அந்த சமயம் வரை யோனா கர்த்தரோடு கூட நன்றாகவே உறவாடி இருக்கிறான், பேசி இருக்கிறான். നമ്മുടെ അനുഭവത്തോട് നാം ഒന്ന് ചേർത്ത് പഠിക്കുമ്പോൾ, நம்முடைய அனுபவத்தோடு கூட நாம் இணைத்து பார்க்கிறோம். പലപ്പോഴും നാം ദൈവിക ആലോചന കേട്ടിട്ടുണ്ട്. பல நேரங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. ദൈവത്തിന്റെ ആലോചന നാം ഗ്രഹിച്ചിട്ടുമുണ്ട്. தேவனுடைய ஆலோசனை தான் இது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். അവിടെ നിന്ന് നാം ദൈവത്തോട് സംസാരിക്കുവാൻ തീരുമാനിച്ചിട്ടുണ്ടോ? அங்கிருந்து கர்த்தரோடு கூட நாம் பேசி இருக்கிறோமா? അവിടെ നിന്ന് നാം ദൈവത്തോട് സംസാരിച്ചിട്ടുണ്ടോ? அங்கு நின்று கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் பேசி இருக்கிறோமா? ദൈവത്തിന്റെ ആലോചന എന്തെങ്കിലും പിന്നെയും ദൈവം നമ്മോട് പറഞ്ഞിട്ടുണ്ടോ? தேவனுடைய ஆலோசனை மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு பேசி இருக்கிறார். ആ ദൈവമായിട്ടുള്ള സംവാദം നമുക്ക് നടന്നിട്ടുണ്ടോ? தேவனிடத்தில் அந்த உரையாடல் நமக்கு உண்டாயிருக்கிறதா? പലപ്പോഴും നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടക്കുന്ന സംഭവം കാര്യം, பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்றால், ദൈവത്തിന്റെ ആലോചന കേൾക്കുമ്പോൾ നാം സന്തോഷത്തോടെ എഴുന്നേറ്റ് പോകുകയാണ്. கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்ட உடனே நாம் சந்தோஷத்தோடு எழும்பி അല്ലെങ്കിൽ போகிறோம். പ്രാർത്ഥിച്ചതിന് ശേഷം നാം സന്തോഷത്തോടെ എഴുന്നേറ്റ് പോകുകയാണ്. തിരിച്ച് ദൈവത്തിൽ നിന്നൊരു മറുപടിക്കായി കാത്തിരിക്കാറില്ല. ஜெபித்த உடனே நாம் எழும்பி போய் விடுகிறோம். தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலுக்காய் நாம் காத்திருப்பதில்லை. ഈ നാളുകൾ നമുക്കൊന്ന് തീരുമാനിക്കാൻ, ദൈവമേ യോനെ പോലെ നിന്നെ കുറിച്ചുള്ള ഒരു അറിവിന്റെ ആഴം ഗ്രഹിക്കുവാൻ ദൈവം എന്നെ സഹായിക്കണം. இந்த நாட்கள் நாம் விதமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, யோனாவை போல உம்மை குறித்ததான ஒரு அழிவின் ஆழத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். കൃപയും കരുണയും ദീർഘക്ഷമയും മഹാദയും അനർത്ഥത്തെ കുറിച്ച് അനുദപിക്കുന്നവനും ആകുന്നു എന്ന് യോന ഗ്രഹിച്ചതുപോലെ എന്റെ അനുഭവത്തോടുള്ള ബന്ധത്തിൽ ദൈവമേ നീ ആരാണെന്നുള്ള ശ്രേഷ്ഠമേറിയ വെളിപ്പാട് എനിക്ക് കർത്താവ് പഠിപ്പിക്കണമേ. അതെനിക്ക് ഗ്രഹിക്കുവാൻ കൃപ നൽകണമേ. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீவுக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று நான் அறிந்து கொள்ளும்படியாகவும் அதை கிரகித்துக் கொள்ளும்படியானவுமான ஒரு உணர்வை, ஒரு கிருபையை எனக்கு தருவீராக. യോനയ്ക്ക് ലഭിച്ച ഈ നല്ല വെളിപ്പാട് നമ്മുടെ ജീവിതത്തിലും പ്രാപിപ്പാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. யோனாவுக்கு கிடைத்ததான இந்த நல்ல வெளிப்பாடு இந்த நமக்கு உண்டாவதாக. അതുകൊണ്ട് യോന നിനവയിലേക്ക് പോകാതെ തർശീശിലേക്ക് പോവുകയാണ്. எனவே யோனா நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போகிறார். ആ മൂന്നാം വാക്യത്തിൽ വീണ്ടും ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. மூன்றாவது வசனத்தை கவனியுங்கள். യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്നും പോകുന്ന യോന എന്ന് നമുക്ക് അവിടെ വായിക്കാൻ കഴിയുന്നുണ്ട്. 1-ാം அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி என்று பார்க்கிறோம். ആ മൂന്നാം വാക്യത്തിൽ തന്നെ 2 പ്രാവശ്യം ആവർത്തിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാം. 3வது வசனத்திலேயே 2 முறை அது சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് മാറിപ്പോകുന്ന യോന. யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுகிறதான யோனா തന്റെ ദേശത്തായിരുന്നപ്പോൾ ദൈവത്തോട് സംസാരിച്ച് തർശീശിലേക്ക് പോവുകയാണ്. தன்னுடைய தேசத்தில் இருந்த பொழுது தேவனோடு கூட உறவாடி பேசி அவர் இப்பொழுது தர்ஷீஷுக்கு போகிறார். ഈ തർശീശിലേക്ക് പോകുന്ന യാത്രയിൽ ദൈവം പറയുന്നത് അവൻ യഹോവയുടെ സന്നിധി വിട്ടുമാറുകയായിരുന്നു. இந்த தர்ஷீஷுக்கு போகிறதான யாத்திரை என்று சொல்லுவது அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறதான யாத்திரையாயிருந்தது. ഒന്നാമത് പറയുന്നത് യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് തർശീശിലേക്ക് ഓടിപ്പോകേണ്ടതിന്, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி. വീണ്ടും ആവർത്തിച്ച് പറയുന്നു യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് അവരോടുകൂടെ തർശീശിലേക്ക് പൊയ്ക്കളവാൻ അതിൽ കയറി. மீண்டுமாய் சொல்லப்படுகிறது, தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கொண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவன் தர்ஷீஷுக்கு போக கப்பலேறினான். യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് പോകുന്നവനെ സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം വെറുതെ വിടില്ല. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறவனை பரலோகத்தின் தேவன் அவர் வெறுமனே விடுவதில்லை. ദൈവം അവനെ പിന്തുടരും. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ദൈവം അവനെ പുറേ പോയി അവനെ മടക്കി കൊണ്ടുവരും. தேவன் அவனை பின்தொடர்கிறவராகவே இருக்கிறார். നാം ഈ തർശീശിനെ കുറിച്ച് ചിന്തിക്കുകയാണെങ്കിൽ, நாம் இந்த தர்ஷீஷை குறித்து சிந்திக்கும் பொழுது, തന്റെ പട്ടണം എന്ന് പറഞ്ഞത് നാം പഠിച്ചതാണ്. ഗെത്ത് ഹേഫർ എന്ന സ്ഥലമാണ് തന്റെ പട്ടണം. கெத் ஹேவர் என்று சொல்லுகிறது தான் யோனாவுடைய பட்டணமாக இருக்கிறது. അവിടെ നിന്നും 500 മൈൽ മാത്രമേ നിനവയിലേക്കുള്ളൂ. அங்கிருந்து 500 மைல் தூரத்தில் தான் நினைவே இருக்கிறது. ഗെത്ത് ഹേഫറിനും നിനവയിലും ഇടയ്ക്കുമുള്ള സ്ഥലം 500 മൈൽ. கெத் ஹேவர் என்ற இடத்திற்கும் அந்த நினைவே என்ற இடத்திற்கும் 500 மைல் தூரம் தான் இருக்கிறது. എന്നാൽ ഈ ഗെത്ത് ഹേഫറിൽ നിന്നും തർശീശിലേക്കുള്ള ദൂരം എന്ന് പറയുന്നത് 2000 മൈലാണ്. ஆனால் இந்த கெத் ஹேவர் என்றதான இந்த இடத்திலிருந்து யோனாவின் தேசத்திலிருந்து அவனுடைய இந்த தர்ஷீஷ் என்ற பட்டணம் 2000 மைல் தூரத்தில் இருக்கிறது. ഞാനിത് ആരംഭ ക്ലാസ്സിൽ പറഞ്ഞതാണ്. இது நான் துவக்க வகுப்பிலே சொன்னேன். അവിടെ നിന്ന് ഞാൻ അന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഇങ്ങനെ പറയുകയുണ്ടായി, நான் அன்றைக்கு சொன்ன பொழுது விதமாய் சொன்னேன்.
ദൈവത്തിന്റെ സന്നിധി വിട്ട് നാം എത്ര ദൂരം യാത്ര ചെയ്താലും, நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு எவ்வளவு தூரம் யாத்திரை பண்ணினாலும் ആ യാത്ര പ്രയോജനമില്ലാത്ത യാത്രയായിരിക്കും. அந்த யாத்திரையானது பிரயோஜனமற்ற யாத்திரையாகவே இருக்கும். അവിടെ 500 കിലോമീറ്റർ മൈൽ യാത്ര ചെയ്യേണ്ട പൈസയും അഥവാ പണവും, அங்கே 500 மைல் தூரம் யாத்திரை செய்வதற்கான செலவும், 2000 മൈൽ യാത്ര ചെയ്യേണ്ടതായ ചെലവും, 2000 மைல் தூரம் யாத்திரை பண்ணுவதற்கான செலவும் വ്യത്യസ്തമാണ്. அது வித்தியாசம் என்பதை நாம் அறிவோம். 500 കിലോമീറ്റർ എന്ന് പറയുമ്പോൾ 500 മൈൽ എന്ന് പറയുമ്പോൾ വളരെ അടുത്താണ്. 500 மைல் என்று மிகவும் அருகாமையில் இருக்கிறதான இடமா തൻ இருக்கிறது. വേഗത്തിൽ യോനയ്ക്ക് അവിടേക്ക് പോകാമായിരുന്നു. மிகவும் வேகமாகவே அந்த இடத்தை சென்று சீக்கிரமாக அந்த இடத்தை சென்று அடைந்திருக்க முடியும். പക്ഷെ താൻ അവിടേക്ക് പോകാതെ അതിന് 3 ഇരട്ടി ദൂരമുള്ള 2000 മൈലുള്ള തർശീശിലേക്ക് പോകും. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு போகாமல் அதை காட்டிலும் 4 மடங்கு தூரத்தில் இருக்கிறதான தர்ஷீஷுக்கு அவர் யாத்திரை செய்கிறார். അന്ന് ഞാനൊരു വിഷയം പറയുകയുണ്ടായി. அன்றைக்கு நான் சொன்னேன், ദൈവഹിതമില്ലാത്ത സ്ഥലത്തേക്ക് പോയി എത്ര പണം വാരി എറിഞ്ഞാലും അത് ദൈവ സാന്നിധ്യമില്ലാത്തത് കൊണ്ട് ആ പൈസ വേസ്റ്റ് ആയിരിക്കും. தேவனுடைய சித்தமில்லாத இடத்தில் கடந்து போய் எவ்வளவு பணத்தை விரயம் பண்ணினாலும் அங்கே தேவனுடைய சித்தம், தேவனுடைய சமூகம் அங்கே இருப்பதில்லை. യഹോവയുടെ സന്നിധി വിട്ട് മാറിപ്പോയി ചെലവാക്കുന്ന പണം മുഴുവനും വ്യർത്ഥമായിരിക്കും എന്ന് ഇവിടെ നമുക്ക് മനസ്സിലാക്കാം. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய் செலவு செய்கிற எல்லா காரியங்களும் அது வீணாயிருக்கும் என்று நாம் காண முடிகிறது. മാത്രമല്ല ഈ തർശീശ് എന്ന് പറയുന്നത് സ്പെയിനിലെ താർത്തയുസ് എന്ന സ്ഥലമാണെന്ന് പറയപ്പെടുന്നു. இந்த தர்ஷீஷ் என்று சொல்வது ஸ்பெயினில் இருக்கிறதான டெட்ரைஸ் என்றதான ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது. തർശീശിൽ കപ്പലുകളെ കുറിച്ച്, വിശേഷമായ കപ്പലുകളും വ്യാപാര സ്ഥലങ്ങളെ കുറിച്ചൊക്കെ പഴയ നിയമത്തിൽ നമുക്ക് വായിക്കുവാൻ കഴിയും. தர்ஷீஷில் இருந்தான விசேஷ கப்பல்களை குறித்தும் வியாபார ஸ்தலங்களை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். വലിയൊരു വ്യാപാര കേന്ദ്രമാണ് തർശീശ്. மிகப்பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாக தர்ஷீஷ் ഈ காணப்பட்டது. സ്ഥലത്തേക്കാണ് യോന കടന്നു പോകുന്നത്. இந்த இடத்திற்கு தான் யோனா கடந்து போகிறார். വീണ്ടും യഹോവയുടെ സാന്നിധ്യം എന്ന വാക്കിലേക്ക് നമുക്ക് കടന്നു വരാം. மீண்டும் கர்த்தருடைய சமூகம் என்றதான அந்த விஷயத்துக்கு வருவோம். ദൈവ സന്നിധി വിട്ട് ഓടിപ്പോകുന്ന ഏത് സ്ഥലമായിരുന്നാലും ശുശ്രൂഷയായിരുന്നാലും അത് വ്യർത്ഥമായിരിക്കും. നാം അവിടെ ചെയ്യുന്ന എല്ലാ പ്രവൃത്തികളും വ്യർത്ഥമായിരിക്കും, അത് വിജയിക്കുകയില്ല. தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் கடந்து போய் செய்கிற எந்த ஊழியமாக இருந்தாலும், இல்லை என்றால் நாம் செலவு செய்கிற எந்த பணங்களா இருந்தாலும் அது வீணானதா இருக்கும். യഹോവയുടെ സന്നിധി അഥവാ സാന്നിധ്യമില്ലാത്ത ശുശ്രൂഷ ഒന്നും ആർക്കും ഒരിക്കലും ഒരു പ്രയോജനവും ഉണ്ടാക്കുകയില്ല. கர்த்தருடைய சமூகம் இல்லாத ஊழியம் என்று சொல்வது யாருக்கும், எந்த நபருக்கும் அது பிரயோஜனமற்றதாகவே இருக்கும். യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് ഓടിപ്പോയി താൻ എത്ര പണം ചെലവാക്കി സുവിശേഷ വേല ചെയ്താലും അവിടെയും ഒരു ആത്മാവ് പോലും രക്ഷിക്കപ്പെടുകയില്ല. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போய் நாம் எவ்வளவு பணத்தை செலவிட்டு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் அங்கே ஒரு ஆத்மாவோடு அங்கே பிரயோஜனப்படுவதில்லை, ரட்சிக்கப்படுவதில்லை. മൊത്തമായി പറഞ്ഞാൽ ദൈവ സാന്നിധ്യം വിട്ടുള്ള തർശീശിലെ സുവിശേഷ വേല എന്ന് പറയുന്നത് തീർത്തും തോൽവിയായിരിക്കും എന്ന് വചനം പഠിപ്പിക്കുന്നു. எனவே வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் போய் செய்கிறதான சுவிசேஷ ஊழியம் என்று சொல்வது அது மிகவும் வீணானதா இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ദൈവ സാന്നിധ്യമുള്ള നിനവയിലെ സുവിശേഷ വേല അതുകൊണ്ട് അനേകം ആത്മാക്കൾ രക്ഷിക്കപ്പെടുവാനിടയായി. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தோடு கூடிய நினைவேவில் செய்யக்கூடிய ஊழியம் என்று சொல்வது மிகவும் ஆசீர்வாதமானதா இருக்கும். നാം എത്ര പണം ചെലവാക്കിയാലും, നമ്മുടെ ആരോഗ്യം എത്ര ചെലവാക്കിയാലും, ദൈവ സാന്നിധ്യമില്ലാതെ നാം എവിടെ കടന്നു പോയാലും അത് ഒരിക്കലും വിജയിക്കുകയില്ല. ഒരാത്മാവ് പോലും അവിടെ രക്ഷിക്കപ്പെടുകയുമില്ല എന്ന് തിരുവചനം നമ്മെ വ്യക്തമായി പഠിപ്പിക്കുന്നു. கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் நாம் எவ்வளவு கடந்து சென்றாலும், எவ்வளவு பணத்தை செலவு செய்தாலும் அங்கே எந்த ஒரு பிரயோஜனம் உண்டாவதில்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். അതുകൊണ്ട് നാം ചെയ്യുന്ന പ്രവർത്തനം ദൈവ സാന്നിധ്യത്തിൽ തന്നെയാണോ എന്നുള്ളത് വ്യക്തമായി നാം മനസ്സിലാക്കേണ്ടത്. நாம் செய்கிறதான எந்த காரியங்களும் கர்த்தருடைய சமூகத்தோடு கூடியத்தான் நாம் செய்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்தறிந்து ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചും ദൈവ സാന്നിധ്യത്തിനകത്തും നിന്നുകൊണ്ട് അല്പം ചില കാര്യങ്ങൾ ചെയ്താലും അത് ദൈവനാമത്തിന് മഹത്വത്തിന് കാരണമായി തീരും. தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு நாம் செய்கிறதான சொற்ப விஷயங்களாயிருந்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவானதாய் அமையும். ഒന്നുകൂടെ ഞാൻ പറയാം, ദൈവ സാന്നിധ്യമില്ലാതെ നമ്മുടെ പ്രവൃത്തി, നമ്മുടെ വേല, സുവിശേഷ വേല ഏറ്റവും അത് പരാജയമായിരിക്കും. അതുകൊണ്ട് യാതൊരു പ്രയോജനവുമില്ല എന്ന് നാം വ്യക്തമായി മനസ്സിലാക്കിക്കൊള്ളണം. சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய சமூகம் இல்லாத எந்த ஊழியமும் பிரயாசமும் அது வீணாயிருக்கும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். അതുകൊണ്ട് യോനയുടെ ജീവിതത്തിൽ അരുളപ്പാട് പ്രാപിച്ചതുപോലെ ഈ ദിവസങ്ങളിൽ അരുളപ്പാട് പ്രാപിപ്പാൻ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മെ സഹായിക്കട്ടെ. எனவே யோனாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொண்டதை போல இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். യഹോവയുടെ സാന്നിധ്യം എന്ന വിഷയത്തെ ആസ്പദമാക്കി അടുത്ത ആഴ്ച നമുക്ക് പഠിക്കാം. கர்த்தருடைய சமூகம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே வருகின்ற நாட்களில் நாம் கற்றுக்கொள்வோம். ഇന്ന് നാം പ്രധാനമായി മനസ്സിലാക്കിയ വിഷയം, இந்த நாளிலும் பிரதானமாக நாம் கற்றுக்கொண்டதான ദൈവത്തിന്റെ ഹിതം അറിയുന്ന അരുളപ്പാട് പ്രാപിപ്പാൻ ദൈവവരങ്ങൾ നമ്മെ തന്നെ സമർപ്പിക്കാം. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். യോന അരുളപ്പാട് പ്രാപിച്ചതുപോലെ നമ്മുടെ ജീവിതത്തിലും അരുളപ്പാട് പ്രാപിപ്പാൻ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മെ സഹായിക്കും. யோனா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ ഓരോരുത്തരെയും സഹായിക്കുമാറാകട്ടെ. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.